வணக்கம். எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை சார்பாக ஆண்டுதோறும் தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026 ஆண்டிற்கான தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை சார்பாக வழங்கக்கூடிய தமிழ்நாடு டூரிசம் அவார்டு 2026க்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக ஆண்டுதோறும் தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. 2026 ஆண்டிற்கான தமிழ்நாடு டூரிசம் அவார்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதை குறித்து தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பாக இந்த ஆண்டிற்கான தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல்களின்படி சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த 2022 ஆண்டு முதல் சுற்றுலாத்துறையின் மூலம் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஹோட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த விண்ணப்பங்கள் www.tntourismawards.com என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்கலாம். சுற்றுலாத்துறை மூலம் 13 வகையான விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த விருதுகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், பெஸ்ட் இன்பவுண்ட் டூர் ஆபரேட்டர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், பெஸ்ட் டொமஸ்டிக் டூர் ஆபரேட்டர், சிறந்த பண பங்குதாரர், பெஸ்ட் டிராவல் பார்ட்னர், ஹெரிடேஜ், வில்லேஜ், ஃபார்ம் டூரிசம், அட்வென்ச்சர் டூரிசம். நான்காவதாக சிறந்த தங்குமிடம், பெஸ்ட் அகாமடேஷன், சிறந்த உணவகம், பெஸ்ட் ரெஸ்டாரண்ட், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸ்டார் பர்ஃபார்மர், சுற்றுலா ஊக்குவிப்பிற்கான சிறந்த மாவட்டம், டூரிசம் ப்ரமோஷன் அவார்டு பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், சுத்தமான சுற்றுலா தலம், கிளீனஸ்ட் டூரிசம் டெஸ்டினேஷன், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், பெஸ்ட் நெசி டூரிசம் ஆபரேட்டர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், பெஸ்ட் நெசி டூரிசம் ஆபரேட்டர், பெஸ்ட் மெடிக்கல் அண்ட் வெல்னஸ் டூரிசம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சிறந்த சாகச மற்றும் தங்கு முகாம்கள் சுற்றுலா ஏற்பாட்டாளர், பெஸ்ட் அட்வென்ச்சர் டூரிசம் அண்ட் கேம்பிங் சைட் ஆபரேட்டர், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, பெஸ்ட் டூரிஸ்ட் கைடு, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம், பெஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இவ்வாறு 13 வகைகளில் இந்த விருதுகளானது வழங்கப்பட இருக்கின்றது. விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் 30/9/2026க்குள் www.tntourismawards.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் 2026க்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tntourismawards.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் சுற்றுலாத்துறை தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாடு டூரிசம் அவார்ட்ஸ் 2026 பற்றிய முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே வரும்போது முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. டேட் ஆஃப் ஓபனிங் ஆஃப் அப்ளிகேஷன் 17 ஆகஸ்ட் 2026, டேட் ஆஃப் க்ளோசிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் 30 செப்டம்பர் 2026, அவார்ட் செரமனி அக்டோபர் 2026 நடைபெறும். அப்புறமா கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ட்ஸ் போன்ற தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கைட்லைன்ஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ட் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு இதற்கான தகுதிகள் எல்லாமே நோட் பண்ணி தகுதியான விருதுக்காக விண்ணப்பிக்கலாம். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்புறமா இந்த மெனுவிலேயே வின்னர் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு டூரிசம் அவார்டு 2025 வெற்றி பெற்றவர்களது லிஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வின்னர் லிஸ்ட்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 2025 வின்னர் லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. இதுல இன்ஃபன்ட் டூர் ஆபரேட்டர், டொமஸ்டிக் டூர் ஆபரேட்டர், பெஸ்ட் டிராவலர், அவார்டு கேட்டகரி, அவார்டிஸ் அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தற்போது 2026 ஆண்டுக்கான டூரிசம் அவார்டுக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த மெனுவிலேயே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரி கொடுத்திருப்பாங்க. அதாவது 13 வகையான கேட்டகரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கேட்டகரியில உங்களுக்கு எந்த கேட்டகரிக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளதோ அந்த கேட்டகரியில நீங்க விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு சில கேட்டகரியில 3 விருதுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சில கேட்டகரியில 1 விருதுகள், 5 விருதுகள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கேட்டகரிக்கு ஏற்றவாறு விருதுகள் எண்ணிக்கை மாறுபடும். உங்க கேட்டகரியை தேர்ந்தெடுத்து அதுல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் எந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட்ல அப்ளிகன்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மேண்டேட்டரியா என்டர் பண்ண வேண்டும். அடுத்ததாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டீடைல்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம், அட்ரஸ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், சிட்டி, பின்கோடு உட்பட டீடைல்ஸ் தெளிவாக எழுத வேண்டும். அடிஷனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இன் தமிழ்நாடு, இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதாவது நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய கேட்டகரிக்கு ஏற்றவாறு இந்த அப்ளிகேஷன் இருக்கும். அதுல தேவையான விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து அட்டாச்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்ளிகன்ட் போட்டோ, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், அல்லது proof of number of years of operation, address proof of the company, annual balance sheet
ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். இந்த மாதிரி கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஃபைனலா உங்க விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் 2026க்கான உங்களது விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும். SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிவிக்கப்படும். அடுத்ததாக தெரிவு குழுவால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு வழங்கும் சுற்றுலா விருதுகள் வழங்கப்படும். ஆகவே தகுதியுள்ள நபர்கள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.